அந்த டேண்ட்ரஃப் பொடுகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இட்ஸ் எ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பூஞ்சை நமக்கு தலையில ஒரு தொற்று இருக்குன்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு இந்த ஃபோர்ஹெட்ல மட்டும் பார்த்தோம்னா சின்ன 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 பிம்பிள்ஸ் இருக்கும். ஆமா, இந்த டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் நம்ம ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகுதோ படுதோ அந்த இடத்துல எல்லாமே இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்க்கு விட்டுருவாங்க, வெளியில அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பொல்யூஷன் பட்டு என்ன ஆகும்னா அந்த ஆயிலோட சேர்ந்து நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே பண்ற முக்கியமான ஒரு தவறு என்னன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இல்லாம இருக்கும். 2-3 டேஸ்ல ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகி திரும்பவும் நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். பொடுதலை தைலம்னு இருக்கு, ரொம்ப சிம்பிளான வெரி எஃபெக்டிவ். பேரே பாருங்க, பொடுதலை தைலம். நம்ம கிராமப்புறங்கள்லாம் வயலோரங்கள்ல சாலையோரங்கள்லாம் பார்த்துருக்கோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஏதாவது சிம்பிளா ஒரு டிப். விளக்கெண்ணெயோட வேப்ப எண்ணெயும் கலந்து எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் போடு. இதுல இறைச்சித்தம் நேயர்களுக்கு வணக்கம், நான் டார்வின். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தலைமுடி பற்றி நிறைய சந்தேகங்கள் தொடர்ந்து நம்ம மேம்டெக் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டேண்ட்ரஃப் அது எதனால வருது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி மேம்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்வின், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு வயசானவங்களாம் பார்த்தா பேசிப்பாங்க இல்லையா, சுகர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து பேசிக்கிறப்ப உனக்கு டேண்ட்ரஃப் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, நீ எத்தனை நாளைக்கு ஒரு தலை குளிப்ப. ஸோ எங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை அப்படிங்கிறது காமனான பிரச்சனை ஆகிட்டு. அது எதனால் மேம் இப்போ டேண்ட்ரஃப் பிரச்சனை இவ்வளோ காமன் ஆகிட்டு? இந்த டேண்ட்ரஃப் பொடுகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் எ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பூஞ்சை நமக்கு தலையில் ஒரு தொற்று இருக்குன்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும், எந்த கிளைமேட்னாலும் சரி, எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கனாலும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் இருக்கும். ஸோ ஹாட் டைமில் இருந்தாலும் சரி, ரொம்ப வின்டர் சீசன்லேயும் நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் வரும். ஒரு 2 months இருந்துட்டு அதுக்கப்புறம் அது தானாக அதுவே டிஸப்பியர் ஆகிடும். அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகி ஒரு தலையில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து உண்டாக்குது. முக்கியமாக ஹேர் ஃபால்க்கு இது மெயின் ரீசன். அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்ல நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு இந்த ஃபோர்ஹெட்ல மட்டும் பார்த்தோம்னா சின்ன 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 பிம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர்லயும் பிம்பிள்ஸ் வரும். இந்த டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் நம்ம ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகுதோ படுதோ அந்த இடத்துல எல்லாமே இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்க்கு இந்த க்ரீம் போடு அந்த க்ரீமை போடுன்னு ஃபேஸையே பார்த்துட்டு இருப்போம், தலையை கவனிக்க மறந்துடுவோம். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டேண்ட்ரஃப்க்கு ஒரு ரீசன்னா தலையில் எண்ணெயை காட்ட மாட்டாங்க, இல்லைன்னா நிறைய எண்ணெய் காட்டிடுவாங்க. இது ரெண்டுமே அதிகமான நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரதான் செய்யும். இல்லைன்னா பல வருஷமாக எண்ணெயே வைக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வரதான் செய்யும். இதையும் வந்து பேலன்ஸ்டாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன வச்சாலும் வரும், என்ன வைக்காட்டியும் வரும். அப்போ என்னதான் நம்ம பண்ணுறது? பேலன்ஸ்டாக இருக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்க்கு விட்டுருவாங்க, வெளியில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பொல்யூஷன் பட்டு என்ன ஆகும்னா அந்த ஆயிலோட சேர்ந்து நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஹேர் ஃபாலிகல்ஸில் அந்த இன்ஃபெக்ஷன் போய் உட்கார ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும், நிறைய ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணோம்னா ஒரு 1 hour 2 hours அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். இல்லை லைட்டாக ஆயில் வைக்கிறோன்னா நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிடணும். வீக்லி 3 times நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வீக்லி 3 times பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் வந்துச்சு அப்படின்னா, எனக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இந்த ஒரு ஸ்கூல் முடிக்கிற டயத்தில், அந்த ஒரு டீனேஜ் முடிக்கிற டயத்துலையோ இல்லை டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிற டயத்தில் தான் இந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஹார்மோனுக்கும் டேண்ட்ரஃப்க்கும் சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஸோ இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் வர்றது, ஆக்னிஸ் வர்றது, இது எல்லாமே அந்த டைமில் வரக்கூடியது தான். ஸோ இதை வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேண்ட்ரஃப் இருக்கா, இன்னொரு எல்லாருமே பண்ணுற முக்கியமான ஒரு தவறு என்னென்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிடுவோம். ஆமாம். ஸோ அந்த ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ்
நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகி திரும்பவும் நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டு. ஸோ அப்போது நேச்சுரலாக இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஹேர் ரூட்டை ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அப்போது ஈஸியாக நிறைய பேருக்கு அந்த க்ரே ஹேர் வர்றது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோ கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாகும். ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நேச்சுரல் ரெமெடிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நேச்சுரல் ரெமெடிஸ் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஹேர் ஃபால் இல்லாமல் நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே டேண்ட்ரஃப் இருக்குது. நானுமே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். 3 நாள் கழிச்சு நான் திரும்பவும் யூஸ் பண்ணாமல் விட்டால் எனக்கு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆயிரும், முடி கொட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குது மேம். இப்போ நேச்சராக நீங்கள் வலி இருக்குன்னு சொன்னீங்க, என்ன வலி மேம் அது? நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணணும்னா, சித்தா மெடிசனில் நீங்கள் வீட்டிலலாம் எனக்கு எண்ணெய் காய்ச்சலாம் நேரம் கிடையாது, இந்த ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லை, ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி இதை நம்ம டேண்ட்ரஃபை விரட்டணும்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பொடுதலை தைலம்னு இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஆனால் வெரி எஃபெக்டிவ். ஸோ பேரே பாருங்கள், பொடுதலை தைலம். ஓகே, பொடுகு சம்மந்தமாக பொடுகு சம்மந்தப்பட்டது. அந்த மூலிகையோட பேரே பொடுதலை. நம்ம கிராமப்புறங்கள்லாம் வயலோரங்களில் சாலையோரங்கள்லாம் பார்த்துருப்போம். சின்ன சின்ன இலைகள் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஓகே. ஸோ இந்த பொடுதலை மூலிகையை வச்சு செய்யக்கூடிய தைலம். ஸோ இந்த தைலமை வாரத்துக்கு 2 முறை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ஹேர் வாஷ் பவுடரோ இல்லை பஞ்சகல்ப குளியல் பொடின்னு இருக்குது. பஞ்சகல்ப குளியல் பொடி. பஞ்சகல்ப குளியல் பொடி. ஸோ இது வந்து கற்ப முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது. டேண்ட்ரஃப் ரொம்ப இருந்ததுன்னா வாரம் 1 முறை இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியை யூஸ் பண்ணி நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது டேண்ட்ரஃப் கண்டிப்பாக மறைய ஆரம்பிச்சு. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. சீயக்கா தெரியும் எனக்கு. தீபாவளி டயத்தில் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. மிச்சப்படி சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரில மேம். அது எப்படி மேம் கிடைக்கிறது? நான் அது எங்கே மேம் போய் வாங்குறது? இதுவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பஞ்சகல்ப குளியல் பொடி அப்படின்னு கேட்டாவே சித்தா மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை மிளகு இருக்கும். ஸோ மிளகு அப்படின்னு வெண்மிளகு அப்படின்னு சொல்கிறது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் இருக்குது. இந்த ஃபங்கஸை விரட்டி அடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. ஸோ மஞ்சளுமே வந்து பார்த்தோம்னா எந்த விதமான மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடலில் இருந்தாலும் அதை விரட்டக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் வேப்பம் வித்து. ஸோ வேப்பம் வித்துனா ரொம்ப கசப்பானது இல்லையா? ஸோ அந்த கசப்பு என்ன செய்யுது, டேண்ட்ரஃப் வந்து திரும்ப வரணுமான்றதை யோசிக்கும். அந்த அளவுக்கு நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதில் நமக்கு கிடைக்குது. அடுத்து நெல்லிக்காய் இதில் இருக்கும், கடுக்காய் பொடி இதில் இருக்குது. ஸோ கடுக்காயெல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த 5 மூலிகையும் சேர்ந்தது அந்த பஞ்சகல்ப குளியல் பொடின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் பால் விட்டு, காய்ச்சாத பால் விட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் 1 மந்த்துக்கு நம்ம பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் தேவையில்லை. 1 மந்த்துக்குன்னா 4 டைம்ஸ். ஸோ ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு வரும்போது திரும்ப நமக்கு டேண்ட்ரஃப்ன்ற ப்ராப்ளமே கண்டிப்பாக வராது. ஸோ நிச்சயமாக அதை ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்கள், எனக்கு கேட்க புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுவேன். வியூவர்ஸுமே அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஏதாவது சிம்பிளாக ஒரு டிப், உடனடியாக கொஞ்சம் டேண்ட்ரஃப் கம்மியாகிறதுக்கு எது பண்ண முடியுமா? நிச்சயமாக இருக்குது. இந்த டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும். அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மட்டும் முடி வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, விளக்கெண்ணெயோட வேப்ப எண்ணெயும் கலந்து எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் போதும். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஆனியன் ஜூஸ் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காய சாறு, அது விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தலை குளிச்சுட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது கட்டாயம் நமக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் செய்ய மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டெய்லி தூங்குறோம் இல்லைங்களா, பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணும். வாஷ் பண்ணவே மாட்டாங்க. மந்த்லி ஒன்ஸு அப்படியே இருந்துட்டுதுன்னா திரும்ப 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 டேண்ட்ரஃப் வந்துகிட்டே இருக்கும், ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்.
ஸோ டவல் நம்ம யூஸ் பண்ணுற டவல் டெய்லி புது டவல் இல்லை, அது வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பில்லோ கவர்ஸாக இருக்கட்டும், டவலாக இருக்கட்டும், நல்லா சன்லைட்டில் நம்ம உலர்த்திட்டு யூஸ் பண்ணும்போது திரும்பவும் இந்த டேண்ட்ரஃப் வராது. ஒருத்தர் யூஸ் பண்ண கோம்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்து நல்லாவே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வராது. ஓகே மேம். எனக்கு அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு சந்தேகம். இப்போ எப்படின்னா நான் வீட்டில் சீப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்னோட சீப்பை எங்கள் அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, எனக்கும் வந்துருவாங்க. அது மாதிரி பரவுமா? கண்டிப்பா. ஓ, அதனால தான் நம்ம வந்து தனியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே தனியாக யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று டேண்ட்ரஃப்கான முக்கியமான ஒரு ரீசன் நான் சொன்னது பாடி ஹீட். ஸோ எக்ஸஸாக பாடி ஹீட் இருந்தாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப சால்ட்டி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டோ, ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டோ, ஸோ பாடி ஹீட் ஆகிற மாதிரி விஷயங்களோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டேண்ட்ரஃப், நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சகல்ப குளியல் படிலாம் வெரி எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், ரொம்ப நன்றி. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். எல்லார்கிட்டையுமே இருக்குது இந்த பிரச்சனை. அதனால் ஸோ தொடர்ந்து நம்ம முடி சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோலும் பேசுவோம் மேம். நன்றி. நன்றி.